ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மத்திய அரசு 6000 ரூபாய் விண்ணப்பிக்கும் முறை, தகுதி இல்லாதவர்கள் பட்டியல் விவரம். மத்திய அரசு 6000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க முடியும், அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, அதேபோல் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, தகுதி இல்லாதவர்களுடைய பட்டியல் விவரம் என்ன, யாரெல்லாம் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது என்பது பற்றி பார்ப்போம். மக்களவை அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்கள், தற்போதைய மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், நகராட்சி நிறுவனங்களில் மேயர்கள் மற்றும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், அரசாங்க தன்னாட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள், ரூபாய் 10,000க்கும் மேல் மாத ஓய்வூதியம் பெறுபவர்கள், மாநில அல்லது மத்திய அரசு ஊழியர்கள் அல்லது ஓய்வு பெற்ற ஊழியர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கட்டிடம் கலைஞர்கள் மற்றும் பட்டய கணக்காளர்கள் போன்ற வல்லுநர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் ஆகியோர் PM கிசான் சம்மான் நிதிக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியாது, விண்ணப்பிப்பவர்களுக்கு அவர்களுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பட்டியல் விவரம் குறிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் பிரதம மந்திரி சம்மான் நிதி திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள். பிரதம மந்திரி கிசான் யோசனாவின் சலுகைகளை பெற பின்வரும் ஆவணங்களின் தொகுப்பை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டை, நில உரிமை சான்று, பிறப்புச் சான்றிதழ், வங்கி கணக்கு விவரங்கள், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், இதெல்லாம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், NREGA வேலை அட்டை, பான் கார்டு, இதெல்லாம் நீங்கள் தேவையான விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். இத்திட்டத்திற்கு பதிவு செய்வதற்கு, சலுகைகளை பெறுவதற்கும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். மேலும் ஆதார் அட்டையுடன் மொபைல் எண் மற்றும் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்க வேண்டியதும் கட்டாயம். பிரதான் மந்திரி கிசான் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கும் முறை. பிரதான் மந்திரி கிசான் உதவித்தொகை பெற விண்ணப்பதாரர்கள் அருகில் உள்ள பொது சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாற்றாக உங்கள் ஊரில் உள்ள கிராம பட்வாரிகள் அல்லது வருவாய் அதிகாரிகளை நேரில் அணுகியும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். இத்துடன் ஒவ்வொரு மாநில அரசும் PM கிசான் திட்டத்திற்கு பதிவு செய்வதற்காகவே நோடல் அதிகாரிகளை நியமித்துள்ளது. எனவே இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விவசாயிகள் அந்த அதிகாரிகளை அணுகி விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மற்றும் ஒரு வழியும் உண்டு. அதாவது பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோசனாவின் அதிகாரப்பூர்வ போர்ட்டல் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இன்னும் எளிமையான வழிமுறையும் உண்டு. அதாவது திட்டத்திற்கென்றே பிரத்யேகமாக மொபைல் ஆப் வசதியும் உண்டு. எனவே அந்த மொபைல் ஆப்பில் கூகுள் பிளே ஸ்டோர் இருந்து பதிவிறக்கம் செய்து அல்லது PM கிசான் வலைத்தளத்தில் இருந்தோ டவுன்லோட் செய்து அந்த ஆப்பின் மூலமாக பதிவு செய்யலாம். இதன் மூலமாக PM கிசான் திட்டத்தில் வருடத்திற்கு 6000 ரூபாய் மத்திய அரசு இந்த உதவித்தொகை திட்டத்தை விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்கள், அதை குறிப்பாக யாரெல்லாம் தகுதி இல்லை என்ற குறிப்பிட்ட விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்களெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, மற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அவற்றை விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஆவணங்கள் நீங்கள் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு இத்திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.